7 பால் பிடிச்சி 2 ரன் அடிச்சுக்கிறார் அப்படி சபரி. அடுத்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அடுத்த பாலும் கீப்பருக்கு கொடுத்துட்டாப்புல. அடுத்து 8 பால் முடிஞ்சு 9வது பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 9வது பால் வந்துருச்சு. பால் பவுண்டரியை நோக்கி வந்துட்டுருக்கு. பவுண்டரி நோக்கி வந்துருச்சு. பால் பவுண்டரி. 8 பால் பிடிச்சி ஃபார்ம் அவுட்டில் இந்த சபரி ஒரு 4 அடிச்சதுக்கப்புறம் ஃபார்முக்கு திரும்பி வைக்கிறான். இப்போ பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அடுத்த பால் அடிக்கிறான். அடிச்சிட்டான். மறுபடியும் பவுண்டரி நோக்கி வருது பால். பவுண்டரி. பேக் டு பேக் 2 4 அடிச்சு சபரி நல்ல ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். அடுத்த பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அடுத்த பால் திரும்பினா அது ஆப்போசிட்டாக மறுபடியும் ஆப்போசிட் சைடில் போயிட்டுது. இப்போ சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு இந்த பாலில். ஓவர் முடிஞ்சது. ஸ்ட்ரைக்கை சபரி தக்க வச்சுக்கிறான். அடுத்த நியூ பவுலர் ஃபஸ்ட் பால் போடுறாரு. சபரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். திரும்பிட்டான். விட்ட வசையில் சபரி கீழே விழுந்துடு. தண்ணி கொண்டாங்கடா பேட்ஸ்மேனுக்கு. இவன் மாடு அல்ல குதிரை. எந்திரிச்சு ஓடுவான் பாரு. இப்போ அடுத்த பால் திரும்பிட்டு பால் பவுண்டரியை நோக்கி போயிட்டுருக்கு. பவுண்டரியை நோக்கி 2 பேர் போகிறாங்க. 2 பேருனாலே மந்த பிடிக்க முடியல. அந்தளவுக்கு டஃப் கொடுக்குறான் பால். தொடர்ந்து எல்லா பாலையும் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறான் சபரி. இந்த பால் அந்த ஸ்ட்ரைக்கை அடித்தான் பார். 6 போகுமா கேட்ச் போகுமான்னு எதிர்பார்க்கலாம். கேட்சை விட்டுட்டாங்க. இந்த பாலையும் கேட்சை விட்டுட்டாங்க. சபரிக்கு லக் இருக்குதுன்னு அர்த்தம். மறுபடியும் ஸ்ட்ரைக் சபரிட்டே இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். திரும்பிட்ட பால் பவுண்டரியை நோக்கி போயிட்டுருக்கு. பவுண்டரி பவுலர் துரத்திட்டு வர்றாரு. இருந்தாலும் எடுக்க முடியல. பவுண்டரி போயிடுச்சு. இன்னும் இந்த ஓவரில் 2 பந்துகள் மிச்சம் இருக்க நிலைமையில் எக்கச்சக்க ரன்கள் வந்துருச்சு இந்த ஓவர்லேயே. பவுலர் வருகிறார், ஓடுகிறார். கீப்பருக்கு கொடுத்து விட்டார் இந்த பந்தை. ஓவரின் இறுதிப்பந்தும் கீப்பருக்கு கொடுத்து விட்டார். 2 பால் டாட் பண்ணி ஃபார்ம் அவுட்டுக்கு திரும்புகிறார். இந்த ஓவர் கேப்டன் மயில்சாமி பேஸ் பண்ணுகிறார். பேஸ் பண்ணி ஸ்லிப்பில் போச்சு. ஒரே ரன் மட்டுமே கிடச்சிருக்குது. மீண்டும் சபரி ஸ்ட்ரைக்குள்ளே வர்றான். கடைசி 2 பாலை டாட் பண்ணி ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவர் 2வது பாலை சந்திக்கிறான் சபரி. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 6 போகுமா? பந்து அகலப்பந்தாகி விட்டது. ஒயிடு போட்ட பந்து ரீபந்து போடுறார் பவுலர். அடிச்சான். கையிலேயே கேட்சை கொடுத்து சபரி பரிதாபமான சோகத்தோடு திரும்புகிறார்.